செய்திச் சுருக்கம். உள்நாட்டுச் செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து 95,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெயை ஏற்றிய கப்பல் நாளை நாட்டை வந்தடையவுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார். அத்துடன் 9,500 மெட்ரிக் டன் டீசலை ஏற்றிய மற்றொரு கப்பல் நாளை மறுதினம் இலங்கையை வந்தடையவுள்ளதாக அவர் தெரிவித்தார். வெளிநாட்டுச் செய்திகள். உலகளவில் 260 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கடுமையான உணவு நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதாக சர்வதேச அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. உலக உணவு மற்றும் விவசாய அமைப்பின் தரவுகளை மேற்கோள் காட்டி இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. போர்ச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் உலகளாவிய சந்தை நிலையற்ற தன்மை ஆகியவை இந்த நிலைக்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை தேசிய ரக்பி அணிக்கும் நியூசிலாந்தின் 85 கிலோகிராமுக்கு குறைந்த எடைப்பிரிவு ரக்பி அணிக்கும் இடையிலான போட்டி இன்று கொழும்பு குதிரை பந்தய திடல் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்த போட்டி இரவு 7 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. இரு அணிகளுக்கும் இடையில் 2 ரக்பி போட்டிகள் நடத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.